இந்த அழகு அழகை நாடகத்தினுடைய வில்லன் அறிமுகமாகறாரு. என்ன பந்தாவா அறிமுகமாகறாருங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு விதமான ஷாட், ஒரு வில்லன் அறிமுகமாகறாருனாக்கா ஒரு விதமான ஷாட் வைப்பாங்க. அவர் தங்கச்சிக்கு விளக்கேற்றதுக்கு என்ன இருக்காது, அதுக்கு அவர் கோபமா கத்துவார் பாருங்க, அப்படி ஒரு ஷாட் வைப்பாங்க. ஒரு வில்லன் அறிமுகமான ஷாட்டை எண்ணெயில வச்சுக்கிறார் பாருங்க டைரக்டர். அவர் எண்ணெய் பாட்டில் எடுத்து காமிப்பாரு, கைகையில தான் காமிக்கிறாரு. அதாவது எண்ணெய் காலி ஆயிடுச்சு எடுத்துட்டு வான்னு சொல்ல மாட்டாப்ல, எல்லாம் பாட்டில் எடுத்து காமிப்பாரு. அதை பார்த்துட்டு அது புரிஞ்சுக்கணும், அதை எடுத்து கொடுக்கணும். அந்த அம்மாவுக்கு புரியல, அவங்க மனைவிக்கு புரியவே இல்லை. என்ன கேட்குறீங்கன்ட்டு பாட்டில் இப்படி இப்படின்னு காட்டும்போது அப்போதான் பாட்டில் எண்ணெய் இல்லையா, இதை சொல்ல வேண்டியதானையா, இதுக்கே இவ்வளோ சவுண்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டில் எடுத்துன்னு கொடுக்குறாங்க, எண்ணெய் பாட்டில் எடுத்துன்னு கொடுக்குறாங்க. வெளில கேத்திட்டு அந்த அம்மா கிட்ட வேண்டாப்ல, இந்த குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்கும். ஏன்னா அந்த அம்மா ஒரு இங்கராக இருக்கிறாங்க, அவங்க எதனா லவ் பண்ணியிருப்பாங்க, இவங்க சாவடிச்சுட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கதைலாம் வரும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். வில்லன் வேண்டிட்டு அவங்க மனைவி ஒரு லுக் விடுவாப்புல, ஒரு எண்ணெய் பாட்டில் கூட எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லையா, எல்லாமே அந்தந்த நேரத்துக்கு உனக்கு கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு. இல்லை உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் பாரு, இதே மாதிரி பண்ணியிருந்தேனாக்கா நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி லுக்கு. ரெண்டு லுக்கில் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். வில்லனுக்கு அம்மா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. வில்லன் அம்மா எப்படி இருப்பாங்க, வில்லனை போல இருக்கணும், இல்லை வில்லனுக்கு மேலே இருக்கணும். வில்லன் ஒரு 100% வில்லத்தனமாக காமிக்கிறாங்கனாக்கா, அவங்க அம்மாவை ஒரு 200% வில்லத்தனமாக காமிப்பாங்க. எப்பவுமே ஒரு சீரியலில் இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு தம்பி வராப்புல, இந்த அம்மா கேட்குறாங்க, என்னப்பா வேணும் உனக்கு, யார் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் இன்னார் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை பார்க்கணும் அப்படின்றாங்க. டேய் பையா, உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வந்துக்கிறான் பாரு, என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சு விடு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த ஐயாவும் வெளியே என்னடா விஷயம், என்னடா அப்படின்னு கேட்குறாப்புல. அந்த தம்பினாவோ வாட்ட சாட்டமாக்குறாப்புல, ஏதோ 5-10 தான் வாங்கிட்டு போறாரு, எனக்கு வீட்டு செலவு போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாக்கா, அவர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான், அந்த பொண்ணு காலேஜுக்கு போதான், அந்த பொண்ணு லவ் பண்ணான், அதுக்கு எங்களால் அந்த லவ்வை பிரிக்க முடியல, நீங்கள் பிரித்து வைங்க ஐயா அப்படின்னு இவர் ஒரு பஞ்சாயத்து எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த தம்பியே வாட்ட சாட்டமாக்குறாப்புல, வீட்டில் தங்கச்சிக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்க முடியலையா, தங்கச்சி லவ் பண்ணுற பையன் நல்ல பையனாக இருந்தாக்கா அந்த பையனை கூட கட்டி வைக்கலாம். அதை விட்டுட்டு இந்த ஒரு வில்லன் கிட்ட எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து எடுத்துகிட்டு வராங்க பாருங்க. ஆக்சுவலாக நம்மலாம் நினைப்போம், இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதாவது மேலோட்டமாக பார்க்கும்போது நடக்காத மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறவங்கலாம் பார்த்து அவங்கள பிரிக்கிற வேலைலாம் ரொம்ப நடக்குது. வில்லன் என்ன சொல்றாரு, சரி போ நான் பார்த்துக்கிறேன், இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. இந்த சீன்லேயே செம்ம காமெடியான விஷயம் என்னன்னாக்கா, பின்னாடி அவங்க மனைவி இருப்பாங்க. என்னடா இது எப்போ பார்த்தாலும் 2 பேரும் வந்துடுறாங்க. நான் என்னவோ யோசனை பண்ணேன், என்னடா டெய்லி வந்துடுறாங்களே, நம்ம வீட்டுக்காருக்கு தான் ஏதோ பிரச்சனை வரும் போலகுது, அந்த மாதிரி யோசனை பண்ணணும்னு நினச்சா அந்தம்மா அந்த மாதிரி யோசனை பண்ணல. டெய்லி அவனா ஒருத்தன் 2 பேரும் வந்துடுறான். இவருனாவோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவருனாவோ எல்லாத்தையும் தீர்த்து வச்சுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா அந்த வில்லனோட மனைவி யோசனை பண்ணுறாங்க. சூப்பரில் வில்லனோட மனைவி வில்லனை எந்த அளவுக்கு தரம் பிரித்து வச்சுக்கிறாங்க. டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு, இவர் பெரிய வில்லன் சொல்ல வர்றாரா, மனைவியே மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்காங்களே, இவர் எந்த மாதிரியான வில்லன் போக போக தான் தெரியும். இந்த வில்லனோட மனைவி மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் திரும்பவும் பாருங்க, அந்த வில்லன் கையை நீட்டுவாப்புல. இந்த மனைவிக்கு புரியாது, என்னடா என்ன ஆகணும்னு கேட்பாங்க. இப்படி திரும்பவும் கை நீட்டுவாப்புல. அப்புறமா அந்த அம்மா புரிஞ்சுக்கணும், ஃபோன் எடுத்து கொடுப்பாங்க. இவர் மனைவி கிட்ட இது ஓணும் அது ஓணும் கேட்கவே மாட்டார் இல்லையா, இல்லை மனைவி கிட்ட எதனா பிரச்சனையா கான்செப்ட்னு தெரியல, பொண்டாட்டி கிட்ட சைக்கிளே எல்லாம் கேட்குறாப்புல. அந்த அம்மாவும் புரிஞ்சுக்கணும், ஒன்று எடுத்துன்னு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருக்கிறாங்க அந்த அம்மா. புருஷங்காரன் ஒரு விஷயத்துக்கு கை நீட்டுறான்னா அவன் எதுக்கு கை நீட்டுறான்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் இந்த அம்மா கொஞ்சம் லேட் பிக்கப்பாகவே இருக்கிறாங்க. அப்புறமா அந்த தம்பிக்கிட்ட, பொண்ணு எந்த காலேஜ் படிக்கிறா, நான் பேசுகிறேன் போ, நீ எந்த வீடு எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு அனுப்பிச்சிடுறாப்புல. இந்த வில்லனோட அம்மா வழக்கம் போல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுங்களை படிக்க அனுப்பிச்சா படிக்கிறத விட்டுட்டு வேற என்னென்னவோ பண்ணிட்டு வர்றாங்க, இந்த காலத்துல நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த வில்லன் என்ன பண்றாப்புல, மச்சானுக்கு ஃபோன் பண்றாப்புல, பொண்டாட்டியோட தம்பிக்கு. அவர் ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரா இல்லை எஸ்ஐயா இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அவர் ஃபோன் பண்ணி, வா மச்சான் நம்ம வீட்டுக்கு, இங்க ஒரு பஞ்சாயத்து இருக்கு, வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி தம்பி கிட்ட கூப்பிட்றாப்புல. அவரும் என்ன விஷயமாமா அப்படின்னு கேட்குறாப்புல. மாமாக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாரா இல்லை மரியாதை கொடுப்பாரான்னு தெரியல. அவருடைய கேரக்டர் வர தான் தெரியும். வில்லனோட மச்சான் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு வீட்டுக்கு போறாங்க, அந்த பொண்ணை மிரட்டுறாங்க. வில்லன் சொல்றாப்புல, ஏமா நம்ம ஜாதியில எல்லாம் ஆள் கிடைக்கலையா, நம்ம ஜாதியில எல்லாம் லவ் பண்ண மாட்டீங்களா, வெளி ஜாதியில தான் போய் லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, பயந்துக்குன்னு சரிங்கன்னு சொல்லிட்டு போயிடுது. இந்த அம்மா காலேஜுக்கு போறாங்க. காலேஜில் இன்னொரு ஹீரோயின் அங்கே காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க.
அந்த ப்ரொஃபஸர் இந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னமா டல்லாக இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. மேடம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் 2 பேரும் வந்து மிரட்டிட்டு போனாங்க, நான் வந்து லவ் பண்ணுறேன், இவங்க வந்து வீட்டில் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அதே யோசனை பண்ணிட்டு இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உன்னை வந்து மிரட்டிட்டு போகலாம், உன் லைஃப் நீ தான் யோசனை பண்ணணும், நீ தான் முடிவு பண்ணணும், யாரும் முடிவு பண்ண விடாத, நாங்களாம் இருக்கிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து தைரியம் கொடுக்குறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் இதெல்லாம் நோட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க பேக் போனாக இருந்து தைரியத்தை கொடுக்கறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த நேரத்தில் வில்லனும் அவங்க மச்சானம் வராங்க. அந்த மச்சான் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கதாபாத்திரத்தினுடைய செகண்ட் ஹீரோ. இந்த செகண்ட் ஹீரோயினுக்கு இவங்க ஜோடியாக வருவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் லவ்வர்ஸ் ஆகி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வில்லனும் செகண்ட் ஹீரோவும் அந்த காலேஜுக்குள்ள வந்து அந்த பர்டிகுலர் பையனை மிரட்டுவாங்க. பர்டிகுலர் பையனை மிரட்டும் போது ஹீரோயின் பார்த்துட்டு எங்க காலேஜுக்குள்ள நீங்க எப்படி உள்ள வரலாம், யார் பர்மிஷன் கேட்டு உள்ள வந்தீங்க, எப்படி பர்மிஷன் இல்லாம பையனை மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கிட்ட இவங்க சண்டை போட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணாக்கா இங்க மலர் என்ன பண்றாங்க, மசாலாலாம் மிக்சியில அரைக்கணுன்றதுக்கோசம் மிக்சியில போட்டு பாக்குறாங்க. மிக்சி வந்து ஃபெயிலியர் ஆகுது, ரிப்பேர் ஆகுது. தட்டி பாக்குறாங்க. அது என்ன வந்து திடீர்னு சடனா சுத்த ஆரம்பிச்சுன்னா மசாலாலாம் உடம்பு மேல எல்லாம் பட்டுது, வீடு ஃபுல்லா செதறி போயிடுது. உடனே இந்த மலர் என்ன பண்றாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. இந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனைக்கும் காசு இருக்கு, ஆனா இந்த மிக்சி வாங்கறதுக்கு ஒரு காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாங்க. எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிலும் இது நடக்குங்க. எல்லா மிடில் கிளாஸ் லேடிஸுங்கெல்லாம் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த நேரத்தில் பாக்கியராஜ் வராரு. என்னம்மா வீடு ஃபுல்லாக சட்னியாக இருக்கு, என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த அம்மாவுக்கு செம டென்ஷன் ஆகிடுது, மலருக்கு செம டென்ஷன் ஆகிடுது. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கையா, இந்த மிக்சியை மாற்றுன்னு சொல்லி எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கேன், இந்த வீட்டில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஆனால் வந்து ஒரு மிக்சி வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்குலாம் துப்பு கிடையாதா, மிக்சி 1500 ரூபாயெல்லாம் வந்துச்சு, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பாக்கியராஜை பார்த்து கேட்குறாங்க. பாக்கியராஜ் சொல்கிறாரு, இந்த மாதம் நான் கண்டிப்பாக உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். எல்லா ஹஸ்பண்டும் சொல்கிற டைலாக் தாங்க இது. எப்போ மனைவி வந்து எதனா ஒரு பொருள் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாக்கா இந்த மாதம் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றேன், அடுத்த மாதம் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றேன், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கணவர்களும் மனைவியை தாஜா பண்ணுற மாதிரியே இவரும் பாக்கியராஜும் மலரை வந்து தாஜா பண்ணிட்டு இருக்காப்புல. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதம் நான் உனக்கு வாங்கி கொடுக்கலனாக்கா என் பேரை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னும் போது, உன் பேர் இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணோம், இப்போவே மாற்றிக்கோ, பாக்கியராஜ் வேணா பாக்கியலட்சுமியை மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சீனெல்லாம் வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள்லாம் பார்த்தாக்கா, ஆமாம் நம்ம வீட்டுக்காரன் இதே மாதிரி புலம்பினுக்கிறான், இதே மாதிரி சொல்லினுக்கிறான், இந்த மாதிரியே ஏமாத்தினுக்கிறான், பார்பா நீ சொல்ற மாதிரியே சொல்லினுக்கிறா பார்பா அப்படின்னு எத்தனை வீட்டை மனைவிமார்கள் கணவன்மார்கிட்ட சொல்லுவாங்க தெரியல. பாக்கியராஜுக்கு பணம் தேவைப்படுது, நெருக்கடியா இருக்கிறாப்புல, அப்பாவுக்கு எதனா பிரசன்ட் பண்ணா 60வது பிறந்த நாள் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா கிட்ட கேட்கிறாப்புல, மலரு என்ன காசு இருந்தா கூட மலரு, எல்லாம் கணவன்மார்களும் மனைவி கிட்ட இதை கேட்கறது தாங்க. மாச கடைசி இல்லைன்னா எதனா எல்லாம் செலவாயிடும், காசே இருக்காது, நேரம் நம்ம யார்கிட்ட போய் நிற்போம், ஃபர்ஸ்ட் போய் யார்கிட்ட நினைப்போம், கடன்காரங்கிட்ட அடுத்தது போய் நிற்போம். ஆனா முதல்ல போய் நிற்கிறது மனைவி கிட்ட தான். ஏமா எதனா உங்ககிட்ட காசு இருக்காமா, எதனா எடுத்து வச்சுக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இவரும் கேட்கிறாப்புல. அதுக்கேற்ற மாதிரி மனைவி எல்லா மனைவியும் சொல்ற மாதிரியே, எங்கிட்ட எது காசு, நீங்க என்ன சம்பாதிச்சு எங்கிட்டே மொத்தமா காசு கொடுக்குறீங்க, எல்லா மனைவிமார்களும் கேட்குற கேள்வியே இந்த மலரும் கேட்குறாங்க. அதுக்கு மலர் என்ன சொல்றாங்க, என்கிட்ட சுத்தமா காசு இல்லை அப்படின்னும் போது பாக்கியராஜ் என்ன சொல்றாரு, பாரு எதனா காசு வச்சிருப்பல, ஸ்கூல் ஃபீஸு சீட்டு கட்டின காசு எதனா மிச்சம் மீதி எதனா இருந்தால் கொடுடி அப்படின்னு சொல்லும்போது, சரி இந்த அம்மா ஹீரோயின் ஆயிடுச்சா, புருஷங்காரன் வாரம் மூஞ்சி தொங்க போட்டுன்னு கேட்டுங்கிறாப்புல. எல்லா வீட்லையும் இது நடக்கிறது தான், புருஷங்காரன் தொங்க போட்டுங்கன்னா பொண்டாட்டிக்கு தாங்காது, சரி இரியா எதனா இருக்குதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மனைவிமார்கள் புருஷங்காரன் தொங்க போகிறத பார்த்துட்டு, மூஞ்சி தொங்க போகிறத பார்த்துட்டு எடுத்துன்னு வந்து சேர்த்து வச்சு இந்த காசை கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அதே போல் இந்த அம்மாவும் பார்த்துக்கின்னு, சரி இரியா இரு பாக்கியராஜ, மூஞ்செல்லாம் தொங்க போடாத, அந்த மூஞ்சி பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு பீரோவில் 2-3 பீரோவில்ங்க அங்கங்கே கொஞ்சம் 50, 100, 200 அப்படி சேர்த்து வச்சுருந்த காசு ஒரு 500, 1000 கொடுக்குறாங்க. இதுதான் எங்கிட்ட இருக்குது, இதுக்கு மேலே நீ என்ன தொங்க போட்டினாலும் எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த காசை வச்சு நான் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாப்புல. அதுக்கு மலர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு ஷர்ட்டு வாங்கி கொடு, நான் கொடுத்த காசில் ஒரு ஷர்ட்டு வரும்ல, அந்த ஷர்ட்டை கொடு அப்படின்ற போது பாக்கியராஜ் என்ன சொல்கிறேன்னா, இதில் நாடி வரும். பாக்கியராஜ் என்ன பண்றாரு, மூஞ்சி தொங்க போட்டுன்னு போயிடுறாப்புல. இருந்தாலும் பாக்கியராஜ் மலர் இந்த 2 பேரும் மனைவி புருஷனுடைய அன்னோனியும் நல்லா இருக்குங்க, 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறாங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்படியே தொடருமா, இல்லை வருங்காலங்களில் பிரச்சனை இல்லை, இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வருமா, என்னென்ன கான்செப்டோடு இந்த நாடகத்தை எடுத்துட்டு போகிறாங்க. ஆரம்பத்தில் நேற்றும் நல்லா இருந்தது, இன்றைக்கும் நல்லா இருந்தது. ஆரம்பத்தில் நல்லா கொண்டு போவாங்க, எல்லா நாடகமும் சரி ஆரம்பத்தில் நல்லா கொண்டு போவாங்க. 1 மாதம் 2 மாதத்துக்கு நல்லா இருக்கும்.
அதுக்கப்புறமா திரும்பி ஆரம்பிச்சிடுவாங்க, ஜவ்வு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நாடகத்தை எப்படி கொண்டு போக போறாங்க தெரியல, கொஞ்சம் நல்லா கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஹீரோயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 பேருமே முக்கியமான ஹீரோயின்ஸ். இந்த 2 ஹீரோயினுமே இதுக்கு முன்னாடி நல்ல சீரியல் தான் கொடுத்துருக்காங்க, ஹிட்டான சீரியல் தான் 2 பேருமே கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த சப்ஜெக்ட்ல உங்களை பார்க்குறேன். நன்றி மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.